பெங்களூரிலிருந்து நாகராஜன் வேதாந்த தேசிகன் பற்றி உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு இன்று சிறப்பு நேர்காணல் வழங்குவதற்காக சிங்கப்பூரிலிருந்து டாக்டர் எம்.எஸ். லட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார். முதலில் நாகராஜன் உரையை கேட்போம். இதோ பெங்களூரிலிருந்து வழங்குகிறார். தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்டி அவர்களே, லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கும் திரு லட்சுமி அவர்களே, வணக்கம், நமஸ்காரம். வைணவத்திற்கு புதிய ஏற்றம் தந்தவரும் அற்புதமான நூல்களை படைத்தவருமான ஸ்ரீ வேதாந்த தேசிகரை பற்றி இன்று சற்று சிந்திப்போம். 1268 ஆண்டு விபவ வருடம் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் புதன்கிழமை அன்று அனந்த சூரியார் தோத்தாத்திரி அம்மையார் தம்பதிகளுக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் என்னும் ஊரில் வேதாந்த தேசிகர் அவதரித்தார். இவருக்கு வேங்கடநாதன் என்று பெயரிடப்பட்டது. தூப்புல் நிகமாந்த தேசிகன், தூப்புல் பிள்ளை, உபய வேதாந்தாச்சாரியார் உள்ளிட்ட பல பெயர்கள் இவருக்கு உண்டு. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மிக உயரிய ஸ்தானத்தை வகிப்பவரான இவர் திருமலை வேங்கடவனின் கோவில் முனியின் அம்சமாக கருதப்படுகிறார். வேதாந்த தேசிகர் 101 ஆண்டுகள் வாழ்ந்தார். சுமார் 126க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய இவர் 4 மொழிகளில் நல்ல பாண்டித்யம் பெற்றவர். இவரது நூல்களில் சிலவற்றை இங்கு பார்ப்போம். நூலின் ஊடே அவரது வரலாறு ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவரது முழு வரலாறையும் நம்மால் பார்க்க முடியும். ஸ்ரீ ஹயக்ரீவ சோஸ்திரம், இதில் 33 செய்யுள்கள் உள்ளன. இதுவே வேதாந்த தேசிகரின் முதல் துதியாகும். கருட பகவானே ஹயக்ரீவ மந்திரத்தை வேதாந்த தேசிக்கு உபதேசித்தார் என்பது கர்ண பரம்பரையாக வழங்கப்படும் செய்தி. இந்த மந்திரத்தில் சித்தி 330 சித்தி அடைந்த அவர் ஹயக்ரீவரின் தரிசனத்தை திருவகிந்திபுரத்தில் நேரடியாக பெற்றார். அப்போது இவருக்கு வயது 20 தான். அடுத்தது ஸ்ரீ தசாவதார சோஸ்திரம். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்ற வேதாந்த தேசிகர் அங்க தசாவதார சன்னதியில் தச அவதாரங்களையும் தொழுத பின்னர் இயற்றிய சோஸ்திரம் இது. இதில் 13 ஸ்லோகங்கள் உள்ளன. 10 அவதாரங்கள் எடுத்த உயர் பரம்பொருளான விஷ்ணுவே ஸ்ரீரங்கநாதர் என தேசிகள் இதில் கூறி அருள்கிறார். அடுத்தது ஸ்ரீ பகவத்யான சோபனம். இது 12 செயல்களை கொண்டுள்ளது. இதில் வேதாந்த தேசிகர் ரங்கநாதரை பாதாதிகேசம் வர்ணிக்கிறார், விவரிக்கிறார். 4வது அபிஸ்தவம் 29 ஸ்லோகங்களை கொண்டுள்ள இது கிபி 1327 ஆண்டு வாக்கில் இயற்றப்பட்டதாகும். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிகாவூர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து ஆலயங்களை அழித்தான். ஏராளமான இந்துக்களை, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை கொண்டு குவித்தான். அந்த கொள்ளையிடமிருந்து ஸ்ரீரங்கநாதரின் தெய்வ சிலையை காக்க விரும்பிய பிள்ளை லோகாச்சாரியார் உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கொண்டு சென்றார். ஆனால் வழியிலே காளையார் கோயிலில் அவர் இறந்தார். வேதாந்த தேசிகரும் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி மேலக்கோட்டில் சில காலம் தங்கியிருந்தார். அப்போது இவர் இந்த அபிஸ்தவத்தை ஏற்றினார். இதில் 29 ஸ்லோகங்கள் உள்ளன. இறைவன் தனது ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தி பக்தர்களை முரட்டு கொள்ளையிலிருந்து காக்க வேண்டும் என்று மனமுருக இதில் வேதாந்த தேசிகர் வேண்டுகிறார். ஸ்ரீரங்கநாத மூர்த்தி சிலை பல இடங்களிலும் சுற்றி அடைந்த பின்னர் திருப்பதியை வந்து அடைந்தது. 1371 ஆண்டு வாக்கில் அது இந்து தலகத்திலும் பெரும் வீரருமான கோபண்ணாவின் அரிய முயற்சியால் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தது. இடையில் சிறிது காலம் மட்டும் அது செஞ்சியிலே இருந்தது. இந்த அபிஸ்தவத்தை கூறுவோர் பயத்தை விடு, உன்னை நல்லது வந்தடையும், பயம் திஜத பத்திரமத்தியபதியத் என்று கூறி கருணையின் திருவுருவான கேசவனே காப்பாற்றுவார் என்று இறுதி ஸ்லோகமான தனது 29வது ஸ்லோகத்தில் தேசிகன் உறுதிபட கூறுகிறார். இது அவரது 60ஆம் வயது கடந்து விட்ட நிலையிலே ஏற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. அடுத்தது ஸ்ரீ தயாசதகம். 108 சமஸ்கிருத பாடல்கள் அடங்கியுள்ள நூல் தயாசதகம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரின் தயை ஒரு தேவதையாக உருவாக்கப்பட்டு பாடப்பட்ட பாடல்கள் இவை. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத், இதில் 51 சமஸ்கிருத செய்யுள்கள் உள்ளன. காஞ்சியிலே எழுந்துள்ள காஞ்சி வரதராஜ பெருமாளை இதில் தேசிகர் போட்டி துதிக்கின்றார். வைராகிய பஞ்சகம் 6 சமஸ்கிருத சூழங்கள் அடங்கியுள்ள வைராகிய பஞ்சகத்தில் முதல் 5 ஸ்லோகங்களால் உலகில் மதிக்கப்படும் செல்வத்தை மதிக்காமல் இறைவனின் அருள் ஒன்றையே செல்வம் என மதிக்கும் வேதாந்த தேசிகரின் அருள் உள்ளம் புலப்படுகின்றது. அடுத்தது சரணாகதி தீபிகா. சம்ஸ்கிருதத்தில் அமைந்துள்ள இதில் 89 செய்யுள் உள்ளன. சரணாகதி பிரபத்தி என்பது வைஷ்ணவ தர்மத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். சரணாகதியே முக்திக்கான வழி. ஸ்ரீ பேகா சேது சோஸ்திரம். 10 சமஸ்கிருத சோழங்கள் அடங்கியுள்ள சோஸ்திரம் இது. பேகா என்ற நதியின் மீது சேது அணை கட்டியவர் பற்றிய புகழ் மாலை அது. ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம். இந்த சோஸ்திரத்திலே 10 ஸ்லோகங்கள் கொண்டது. காஞ்சியில் பிரம்மா ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்தார். அதை தடுக்க அசுரர்கள் முயன்றனர். உடனே ஆதிகேசவ பெருமாள் 8 கரங்களை கொண்டு அவர்களை அழித்தார்.
ஆழ்வார்கள் இந்த ஸ்தலத்தை அஷ்டபயக்கிரம் என்று குறிப்பிடுகின்றனர். இது 108 வைணவ தலங்களும் ஒன்று. காஞ்சிபுரத்தில் காஞ்சி வரதராஜபெருமான் கோவிலிலிருந்து சுமார் 1 மைல் தூரத்தில் இது உள்ளது. அடுத்தது ஸ்ரீ காமாசிகாஷ்டகம். 9 சம்ஸ்கிருத லோகங்கள் அடங்கியது ஸ்ரீ காமசிகாஷ்டகம். காமாசிகா என்பதை காம பிளஸ் ஆசிகா என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். தனது சொந்த விருப்பத்தின் பேரில் எழுந்தொழில் என்ற பொருள் கொள்ள வைக்கும் இது. இறைவன் அழகிய சிங்கள் எழுந்திருக்கும் இடம் காஞ்சிக்கு தெற்கே உள்ள திருவேளுக்கை என்ற ஸ்தலமாகும். ஆழ்வார்களால் பாடப்பட்ட 108 வைணவ திருத்தலங்களே இதுவும் ஒன்று. வேள் என்றால் ஆசை என்று அர்த்தம். ஆசையுடன் இங்கிருப்பதால் வேளிருக்கை என்ற பெயரை இந்த தலம் பெற்றது. காலப்போக்கில் இது வேளுக்கையாக ஆகிவிட்டது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி. 10 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கொண்ட துதி ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி. காஞ்சிக்கு மேற்கே 7 மைல் தொலைவில் உள்ள தலம் திருப்புட்குழி. 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் உண்டாகும். இது ஜடாயு பறவைக்கு மோட்சமளித்த இறுதிச்சடங்களை ராமர் செய்த இடமாகும். ஆகவே திரு பிளஸ் புல், அதாவது புல் என்றால் பறவை பிளஸ் குழி, திருப்புட்குழி என்ற பெயரை பெற்றது. கோவிலுக்கு எதிர்ப்புறத்திலே ஜடாயு சந்நிதி உள்ளது. ஸ்ரீ தேவநாயக பஞ்சாஷத். 53 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்துதியில் தேவநாதனை போற்றுகின்றார் தேசிகர். அடியார்க்கு மையன் என்ற பெயர் கொண்ட இறைவன் கடலூர்கரை உள்ள திருவைவந்தத்தில் எழுந்தருளி அருள் பார்த்து வருகின்றான். ஸ்ரீ அச்சுத சதகம். 101 சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ அச்சுத சதகம் திருவைந்திபுரத்தில் எழுந்திருக்கும் இறைவனை பாடும் நூலாகும். அடுத்தது ஸ்ரீ மகாவீர வைபவம். உரை நடையிட்ட சிவநூலாக அமைத்திருக்கும் சம்ஸ்கிருத நூலானதில் காணலாம். இது ரகுவீர கத்தியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ கோபால விம்சதி. 21 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஸ்ரீ கோபால விம்சதி. திருவைந்திபுரத்தில் பசுக்களை மேய்க்கும் இடையனான கோபாலகிருஷ்ணனின் கோவில் ஒன்று உள்ளது. அந்த கிருஷ்ணனின் நிலைகள் இந்த துதியிலே புகழப்படுகின்றது. ஸ்ரீ தேகாலிஷ ஸ்துதி. 23 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஸ்ரீ தேகாலிஷ ஸ்துதி. திருக்கோவலூர் திருத்தலத்தில் ஆயனார் என போற்றப்படும் திருவிக்கிரமன் கோவில் கொண்டு எழுந்துள்ளான். இத்திருக்கோவலூர் என்பதை சமஸ்கிருதத்திலே கோபபுரம் என்று வழங்குவார். இந்த இறைவனின் துதியே ஸ்ரீ தேகாலிஷ ஸ்துதி. அடுத்தது பூஸ்துதி. 33 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கிய பூஸ்துதி விஷ்ணு பத்னியான பூமாதேவியை குறிக்கும் ஸ்துதியாகும். அடுத்தது முக்கியமான ஒன்று ஸ்ரீ கோதாஸ்துதி. 29 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்ரீ கோதாஸ்துதி சூடி கொடுத்த சுடற்படியான ஆண்டாளை துதிக்கும் துதியாகும். வேதாந்த தேசிகர் பிரசித்தி பெற்ற தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒரு நாள் மாலை நேரத்திலே அடைந்தார். அன்று திரையோதசி தினம். மௌனமாக இருக்க வேண்டிய தினம் அது. நரசிம்மரை தியானிக்க உகந்த நாள். ஆனால் அன்று ஆண்டாளின் ஊர்லம் ஒன்று கிளம்பி தேசிகரின் வீட்டு வழியே சென்றது. அவ்வளவுதான். பரவசம் அடைந்த தேசிகர் தனது மௌனத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ கோதாஸ்துதி பாடலானார். அற்புதமான ஸ்துதி இது. அடுத்தது ஞாச தசகம். 10 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஞாச தசகம். இறைவனிடம் சரணாகதி அடைந்த ஒருவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. ஞாச விம்சதி. 22 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஞாச விம்சதி. இதற்கு தேசிகரே பாஷ்யம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். ஆகவே இது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ளலாம். பிரபத்தி என்னும் சரணாகதியின் அங்கங்கள் 5. 1 அனுகூல்ய சங்கல்பம், இறைவன் விரும்பியதை செய்வதாக முடிவெடுப்பது. 2வது பிரதிகூல்ய சங்கல்பம், இறைவன் விரும்பாதவற்றை செய்யாமல் இருப்பது. 3வது மகா விஸ்வாசம், இறைவன் மீது அளவற்ற உறுதியான நம்பிக்கை கொள்வது. அடுத்தது கோபத்திரிவரணம், இறைவனை பாதுகாவலனாக இருக்க கோருவது. கார்பண்யம், பூரண சௌமியமும் எளிமையும் கொள்வது. அடுத்த நூல் ஞாச திலகம். 32 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஞாச திலகம். பிரபத்தி பற்றி தேசிகர் இயற்றிய ஸ்தோத்திரங்களில் 3வதாக அமைவது இது. அடுத்தது சுதர்சனாஷ்டகம். 8ம் பலஸ்துதியுமாக 9 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கிய சுதர்சனாஷ்டகம் மிகவும் பிரசித்தமான ஒன்று. அனைவராலும் தினசரி துதிக்கப்படுகின்றது. விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை நோக்கி செய்யப்படும் துதிகள் இவை விஷ்ணுவின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் முதலாவதான சுதர்சனத்தை தூக்கி செய்யப்படுகிறது. கவிதாச்சாரங்களுடன் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலம் இந்த அஷ்டகத்தில் சுதர்சனை போட்டுகின்றார் தேசிகர். அடுத்தது 19 சம்ஸ்கிருத அடங்கிய சோடசாயுத சோஸ்திரம். ஒரு சமயம் திருப்புட்குழியில் வாழ்ந்த ஒரு கொடிய ஜுரம் ஒன்றனை பாதிக்கப்பட்டு வருந்த அப்போது தேசிகரை இதை ஏற்றி அவர்களின் ஜுரத்தை போக்கடித்ததாக கருதப்படுகிறது. ஸ்ரீ கருட தண்டக. 7 சமஸ்கிருத அடங்கியது ஸ்ரீ கருட தண்டகம். ஒரு சமயம் சர்வதந்திர சுதந்திர பட்டம் கொண்ட வேதாந்த தேசிகரை பாம்பாட்டி ஒருவன் சவாலுக்கு அழைத்தான். வா, என்னுடன் மோதிப்பார் என்றான். தன்னால் கட்டவிழ்த்துப்படும் பாம்பரை அவரால் அடக்க முடியுமா என்று கேட்டான் அவன். உடனடியாக தேசிகர் கருட மந்திரத்தை உச்சரிக்க பாம்பு கட்டுன்றது. உடனடியாக கருடன் வந்து அதை கொத்தி கொண்டு போனது. இது கண்டு திடுக்கிட்டு வேந்த பாம்பாட்டி தன்னுடைய பிழைக்காக மன்னிப்பு கேட்டு தேசிகரின் காலையிலேயே படிந்தான். இரக்கம் கொண்டு இந்த தண்டகத்தை பாட கருடன் திரும்பி வந்து பாம்பாட்டிடம் கொடுத்து விட்டது.
இறுதியாக 52 சமஸ்கிருதங்களுடைய ஸ்ரீ கருடா பஞ்சாஷத் பற்றி பார்ப்போம். கருடரை தியானித்த தேசிகருக்கு கருடதன் தரிசனம் தந்து ஹயக்ரீவந்தரத்தை வைத்தார். இறுதியா 126 நூல்கள் அவ்வளோக்கும் சொல்ல முடியாது. ஆகவே இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ எதிராஜ சப்ததி 74 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியது ஸ்ரீ எதிராஜ சப்ததி. இதில் அனைத்து ஆச்சாரியர்களையும் குறிப்பிடுகின்ற தேசிகர் விஷ்ணுவில் ஆரம்பித்து பெரிய நம்பியில் முடிக்கின்றார். ராமானுஜன் மகத்தான அருமை பெருமைகள் தேசிகளால் விரித்துரைக்கப்பட்டன. இப்படி ஏராளமான தேசிகளின் பெருமை சொல்லுக்கு அப்பாற்பட்டது. 26 நூலையும் சொல்லுண்டால் நாம் நாள்வரையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை படித்து பயன்பெற தினசரி அவருடைய நூல்களை படிக்க வேண்டும் என்று கூறி அவரை போற்றுவோம், வணங்கி போற்றுவோம். இந்த உரையை எனக்கு வணங்கியமைக்கு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம்.